ஓகே சார் பாலதார், இந்த கூட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவை கரெக்டாக ஒரு 10 நிமிடமாக சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த பீகார், தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாநிலங்களில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த கணக்கெடுப்பு அங்கே இடஒதுக்கீடை அமல்படுத்தப்படலை அப்படிங்கிறது தான் அரசோட வாதமாக இருக்குது. அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க? அதாவது தூங்குறவங்கள எழுப்பலாம் சார், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது சார். இல்லை அவங்க சொல்கிறாங்க, நீங்க கேட்குற இந்த கேள்வி சார் அவங்க 1000 சொல்லுவாங்க சார், அவங்க 1000 சொல்லுவாங்க. அரசு கவர்மெண்ட் சொல்லுது, இல்லை கவர்மெண்ட் தரப்புல சொல்லுது. அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், அதை ஏத்துக்கலன்னு சொல்ல, மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். சர்வே நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? ஒரு சின்ன சந்தேகம். மாநில அரசு இருங்க ஒரு நிமிஷம், மாநில அரசு சர்வே பண்ண ஒரு ஒரு ரிப்போர்ட்டை பாட்னா உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா இல்லையா? அதை ரத்து பண்ணிட்டாங்களா? அது இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. தெலுங்கானாவில் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழக அரசு ஆமா ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதிகாரம் இல்ல, நாங்க பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தவரை மாநில அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று ஒரு முறை சொல்லியிருக்காரா? கலைஞர் அவர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், யாராவது அவர்கிட்ட போய் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னா போயா வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஏனென்றால் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் இருக்கு என்று வாதாடக்கூடியவர் கலைஞர் அவர்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டிற்குரிய 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டும் மாநில பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தால் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் திரட்டப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டநாதன் அறிக்கை, அம்பாசங்கர் அறிக்கை அடிப்படையாக வைத்துதான் இடஒதுக்கீடு என்பதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எப்படி நீங்கள் கொடுத்தீர்கள் என்ற கேள்வி எழுப்பினால் தமிழக அரசு என்ன பதில் சொல்லும்? அடிப்படை புரிதலே இந்த தமிழக முதலமைச்சருக்கு இல்லை. சமூக நீதியினுடைய அடிப்படையாக இந்த சமூக நீதியினுடைய தாற்பரியத்தையே தமிழக முதலமைச்சர் புரிந்து கொள்ளாமல் யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக எங்களுக்கு பவர் இல்லைன்னு சொல்றார். தமிழக IAS அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த வழக்கறிஞருடைய ஆலோசனை என்ன? தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லையா? தப்பு இல்லது, தவறான தகவலை சொல்லலாமா? அது ஓகே, நான் ஏத்துக்கிறேன். பாலதார் நீங்க சொன்னது தமிழக அரசுக்கு வந்து கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான அந்த அதிகாரம் இருக்குங்கிறத நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். அது அவங்க மறுக்கிறாங்கிறதையும் நீங்க உங்க வாதத்தை எடுத்துக்கிறேன். அவங்களோட இந்த வாதத்தோட இன்னொரு புள்ளியை நீங்க தொட மாட்டேங்கிறீங்க. அதாவது அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட மாநிலங்களில் அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டதா? பீகாரில் 75%, தெலுங்கானாவில், ஆந்திராவில், கர்நாடகாவில், ஒடிசாவில் அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு அதன்படி இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டதா? அதனால நாங்கள் அந்த அமல்படுத்த இயலாத சூழ்நிலையில் இருக்க அது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாகத்தான் இது எடுக்க முடியும்னு இவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. நீங்க அந்த புள்ளியை தொடுங்களேன். இல்ல அதுக்கான விளக்கம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. இப்போ தெலுங்கானாவிலேயோ பீகார்லேயோ கர்நாடகாவிலேயோ உச்ச நீதிமன்றம் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தகவலை சொல்லுங்கன்னு சொல்லவே இல்லை. 69 விழுக்காடு 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என்ற நிபந்தனையை மீறி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு அரசிற்கு தான் உச்ச நீதிமன்றம் இந்த நிபந்தனை விதித்திருக்கிறது. எடுக்கப்பட்ட பீகாரை பொறுத்தவரையில் கொடுக்கப்பட்ட விதத்தை மட்டும்தான் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. எனவே அந்த தரவுகள் தவறு என்று சொல்லவில்லை. நீங்க சொல்றது அவங்க தரப்பு அரசு தரப்பு வாதம் வேற, நீங்க சொல்றது கரெக்டா, நீங்க உங்களோட விளக்கத்தை சொல்றீங்க, அது கரெக்டா தான். ஏன்னா எடுக்கப்பட்ட விதம் வேறு, அதனால அமல்படுத்த முடியல. தமிழகத்தில் இந்த 69% இடஒதுக்கீடுக்கு இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரங்கள் துல்லியமாக தேவை, இல்லை என்றால் ஆபத்து. அதுதான் சார் உங்களோட வாதம், கரெக்டா? ஆமா ஆமா கரெக்ட் தானே? அதான் அரசோட தரப்பு. ஆமா, அந்த மாநிலங்களில் அந்த எடுக்கப்பட்ட விதம் தவறுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் மற்ற மாநிலங்களை அமல்படுத்த முடியல. பீகார் கேஸை விட்டுருங்க, தெலுங்கானா, அந்த கர்நாடகா, ஒடிசா, ஆந்திராலாம் இப்போ எடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பின்படி அந்த ஜாதிவாரி வழங்கியிருக்காங்களா? இல்ல நீங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க மாநிலத்து பேர்லாம் சொல்லாதீங்க. மொத்தமே கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க, அந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. சரி, ஓகே, அது வந்து சரியா நடத்தல அப்படின்னு அவங்க வெளியிடல. ரைட். பீகார்ல நடத்தினாங்க, பீகார்ல நடத்தினாங்க, முடிவுகள் முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு இடஒதுக்கீடை நீதிமன்றம் ரத்து செய்தது. தெலுங்கானா போன வாரம் தான் அந்த இடஒதுக்கீடு வெளியிடப்பட்டிருக்கிறது. இனிமேல் தான் அதற்கு
இடஒதுக்கீடு என்பதை அந்த மாநிலம் வழங்க இருக்கிறது. எனவே நீங்க இது நடந்துரும், இப்படி ஆயிடும், அதனால நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஒரு சிம்பிளான கருத்து சொல்றேன் சார். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில்லை என்ற கொள்கை முடிவை நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னால் நம்ம தலையிட முடியாது சார். ஆனால் மாநில அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்?